இருக்கக்கூடிய திமுக ஆட்சி போக வேண்டும் என்பதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. பிகாஸ் ஆஃப் மக்களுக்கு இருக்கக்கூடிய இது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். மக்களுக்கும் மிகப்பெரிய அளவுல அதிருப்திகள் பல ஏரியாஸ்ல இருக்கு. இந்த அரசாங்கம் செய்ய வேண்டியத ப்ராமிசஸ் செய்யல, இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரங்கள் பிரச்சனைகள், போதை கலாச்சாரம், பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய தினம் வந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிரெடிபிள் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அவங்க இந்த கோபம் மாற்று அரசியலை எடுத்துட்டு வரணும், மாற்று அரசை எடுத்துட்டு வரணும்னா ஆப்போசிட்ல டிவைடட் ஆப்போசிஷனா இருந்தாங்க. சீமான் தனியாகவும், பாஜக கூட்டணி தனியாகவும், அதிமுக கூட்டணி தனியாகவும், இப்ப புதுசா விஜய் அவர் தனியாகவும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கார்னர் கான்டெஸ்டாக ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக அது யுனைடெட் டிஎம்கே அலையன்ஸ், இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இது வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் அப்படி ஒரு அரச புரசலாக திருமாவளவன் சிலது பேசிட்டு இருக்காங்க, காங்கிரஸ்ல சில கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் பேசுறாங்களே தவிர, ஆனால் கூட்டணி உடையக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதகமும் இல்லாத அளவுக்கு இந்த பேச்சுக்கள் இருந்துட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட்ல சில கருத்துக்களை சொல்றாங்க, இருந்தாலும் கூட்டணி உடையக்கூடிய இடத்துல இல்ல. அவர்கள் எல்லாருமே அதிமுகவுடன் சேரலாமா வேணாமான்ற ஒரு கணக்கு இருந்திருக்கலாம். இப்போது அந்த கணக்கு இல்ல. பாஜக வந்ததுனால அந்த கணக்கு இல்ல. சோ திமுக கூட்டணியோடு இருக்க வேண்டிய நிர்பந்தத்துல தான் அவங்களும் இருப்பாங்க